வாழ்க வளமுடன். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய மன இயல்பு என்பது பொதுவாக குழப்ப நிலையில் இருப்பது. மனம் என்று எடுத்துக்கொண்டாலே அது பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பாக இருப்பதனால் அது குழப்ப நிலையிலேயே இருக்கிறது. அப்படியானால் மனக்குழப்பம் மாறுவதற்கு என்ன செய்வது? நான் ஒரு ஒரு பெரியவர், இப்போ அவர் இல்ல, இறந்துட்டாங்க. இப்ப இருந்திருந்தா அவருக்கு ஒரு 92 வயசு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு, 8 வருஷம் தான் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்பு அவரை சந்திச்சேன். அவரு நல்ல அ நெறைய விஷயங்கள், மருத்துவம், ஆன்மீகம், பக்தி இதுலெல்லாம் தேர்ச்சி பெற்றவர். பொதுவாக அமைதியா தான் இருப்பாரு எப்பவுமே. அமைதியா இருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் காதும் கேட்காது. அது கொஞ்சம் நல்ல விஷயம்னு நெனைக்கிறேன். காது கேட்கலன்னா. சண்டை போட மாட்டோம்ல. நமக்கு காது கேட்காது. நான் ஒரு நாள் அவர்ட்ட நெறைய விஷயங்கள் பேசிக்கிடுவேன். அப்போ அவர்ட்ட ஒரு விஷயம் கேட்டேன். சார், நெறைய விஷயங்கள் உலகத்துல சொல்லப்படுது. நல்ல விஷயங்கள் சொல்லப்படுது. எல்லாவற்றிலும் சிறந்தது என்ன? அப்படின்னு சும்மா ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னாரு, நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எவ்வளவு புகழ், செல்வாக்கு எல்லாம் இருக்கலாம். பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இல்லாமலும் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பொதுவா சிறந்தது அப்படின்னு நீங்க கேட்டதுனால சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தெரிஞ்சது தான். எல்லாவற்றிலும் சிறந்தது காமன் சென்ஸ் அப்படின்னு சொன்னார். காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்ல பார்த்தா பொதுவான அறிவு. பொது அறிவுன்னா இந்தியாவின் தலைநகர் எது? டெல்லி. ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ. அப்படி சொல்றது இல்ல. அந்த பொது அறிவு இல்ல அவர் சொல்றது. இடம், பொருள், ஏவல் தெரிந்து எவ்வாறு நடப்பது? ஒருவரை எவ்வாறு புரிந்து கொள்ளுவது? ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த எந்த இடத்துல என்னவாக இருக்கிறோம்? அந்த ரோலை எவ்வாறு பண்ணுவது? இப்படி ஒரு கணிப்பு இருக்குல்ல. காமன் சென்ஸ். பொதுவா அறிவில்லையான்னு கேட்கிறோம் சில நேரம். சில இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுனா, அறிவில்லையா அப்படின்னு கேட்போம். நான் கூட அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு. சார், நீங்க இதெல்லாம் பேசுறீங்க. இந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கே சார். என்ன செய்ய அப்படின்னு கேட்டாரு. நல்ல அறிவா இருந்தா திருமண வாழ்க்கைய சமாளிச்சிடலாமா? இல்லாட்டா கோவக்காரனா இருந்தா சமாளிக்கலாமா? இல்லாட்டா அட்ஜஸ்ட் பண்ணி போனா ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படின்னு கொஞ்சம் சொன்னாரு. அப்ப நான் நகைச்சுவையா சொன்னது, அறிவுக்கும் திருமண வாழ்க்கையும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா அறிவு நல்லா இருந்ததுன்னா, அதான் திருமணம் செஞ்சிருக்க மாட்டோமே. புரியுதா உங்களுக்கு? நல்ல பெரிய பெரிய பிரபலமான நெறைய மகான்கள், ஒரு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் அல்லது நல்ல தொழிலதிபர் இப்படி கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க. நெறைய பேர் நான் உத்து கவனிச்சேன். அவங்க யாரும் மேரேஜ் பண்ணிக்கல. அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது மேரேஜ்லாம் பண்ணா. காமன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வாறு இந்த வாழ்க்கையை சமாளிப்பது என்பது எல்லாருக்கும் கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருமே ஒரு வகையான முகமூடியோடயே அலைகிறோம். நம்முடைய வாழ்க்கை சிக்கலிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்கிறோம். அந்த சிக்கல தீர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யல. நம்ம அந்த மனவளக்கலைக்கு வாரோம். இதெல்லாம் கத்துக்கிறோம். அது இருக்கட்டும். இப்ப திடீர்னு பார்த்தா, இந்த அ கல்யாணம் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, க கல்யாணம் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா, 1 இயர் கல்யாணம் முடிஞ்சோனே, 1 வருடம் முடிந்து விட்டது. செலிப்ரேஷன். 2வது வருஷம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்களா? பண்ணலையா? நமக்கு தெரியாது. அது எங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள பிரிஞ்சுடுறாங்க சில இப்போ. சிலவங்க வந்து அடிக்கடி டூர் போறாங்க. சண்டே, சாட்டர்டே, சண்டே டென்ஷனா இருக்கு. ஒர்க்லாம் டென்ஷனா இருக்குன்னு டூர் போறாங்க.
அதுக்கப்புறம் சிலவங்க வந்து வேற ஏதாவது பத்தி யாருக்கிட்டயாவது பேசிக்கிடுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க அந்த நண்பர்கிட்ட போய் பேசிட்டா ஜாலியா இருக்கும். இப்படி பல விஷயங்கள் நம்மள அறியாம பண்றோம். நான் சொல்றது நல்லா கேளுங்க. என்னெல்லாமோ பண்றோம். சிலவங்க சமையல் ரெசிபி பார்த்துட்டே இருப்பாங்க. லேடீஸ் சமையல் ரெசிபி பார்த்து இத அப்படி செஞ்சா அப்படி இருக்கும், இப்படி செஞ்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சிலவங்க வந்து கிளீன் பண்ணி வீட்ட அத மாத்தி, இத மாத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சிலவங்க வெளிய போயிருவான். ஆண்கள் சில நேரம் வெளிய போய் டீலாம் குடிச்சுட்டு மெதுவா வந்து அப்படி இப்படி நெறைய காரியங்கள் பண்றோம். நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நெறைய விஷயங்கள் பண்றோம். அந்த விஷயங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50% நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்முடைய மனதிலிருந்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து, சிக்கல்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பண்றோம். டெய்லி வாக்கிங் போற ஒருத்தருக்கு வாக்கிங் போலேன்னா எரிச்சலா இருக்கும். ஏன் அப்படின்னா, வாக்கிங் போகாதனால உள்ள எரிச்சல் இல்ல. வாக்கிங் போட்டா கொஞ்சம் உறங்கிக்கலாம் அவருக்கு. அது இல்ல. காலையில அந்த வீட்டு சிச்சுவேஷன்ல இருந்து வெளிய போயிருவாரு. கிளீனா ஒரு 6 மணிக்கு போயிட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு 7:30க்கு வருவாரு. குளிச்சு எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு 8:30க்கு சாப்பிட்டு வேலைக்கு போயிரலாம். காலையில ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 8:30 வரைக்கும் வீட்ல கிளம்புற வரைக்கும் சில வீடு வந்து சில போர்லாம் நடக்கும். போர்னா இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புறது, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றது, குளிக்கிறது, வைக்கிறது. ஒரு சிம்பிள் ஹவுஸா இருந்தா ரொம்ப சிரமமா இருக்கும். நான் சொல்றது கரெக்ட்டான்னு பாருங்க. நம்ம பண்ணக்கூடிய பல்வேறு செயல்கள் நம்ம இருப்பிலிருந்து நம்ம மனம் ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு அத பண்றோம். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, படுத்து உறங்க வேண்டியது தானே! 100க்கு 80% பேர் செல்ல வச்சு அத செல்ல தேய்ச்சு, 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 தேய்ச்சு பார்த்துட்டே இருக்காங்க. எத்தன இத நீக்கி விட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எதெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியாது. அது ஒரு வகையில நம்ம மனதை மயக்குது. மூளைய மயக்கி நம்மள ஒரு என்டர்டெயின்மென்ட் பார்க்கறதுக்கு வைக்கிது. அது யாதொன்றும் நம்ம மனசுல நிக்க போறதில்ல. அப்ப ஏன் அத செய்றோம் அப்டின்னா, நார்மலா நம்ம மனசுல ஒரு சில குழப்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதை எதிர்கொள்ள முடிவதற்கு தைரியம் இல்லாதனால, நம்ம அந்த என்டர்டெயின்மென்ட்லாம் செய்றோம். அப்டின்னா சரியான்னு பாருங்க. அப்ப நீங்க எப்போ அத வந்து அந்த உங்க மனத நீங்க சந்திப்பீங்க? உங்க மனதினுடைய கஷ்டத்த உங்களால சந்திக்க முடியல. உங்க வீட்ல நடக்கக்கூடிய ஒரு துயரத்தை உங்களால சந்திக்க முடியல. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இல்லாட்டா யாராவது வீட்டுக்கு வராங்கன்னாலே டென்ஷனா இருக்கு. இப்படிலாம் நெறைய இருக்கு தானே! இருக்கு. அப்போ இதெல்லாம் பொதுப்படையா பார்த்தா, ஒரு 50 இதுல நம்ம செய்யக்கூடிய பல செயல்கள்ல ஒரு 50% செயல்கள், நம்முடைய மன இருப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்காக செய்றோம். எந்த இடத்துலயும் உங்களால இருக்க முடியல. நல்லா யோசித்து பாருங்க. உங்களால சிலவங்கள பார்த்தீங்கன்னா, வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களால இருக்க முடியாது. இவ்வளவுதான் நான் கூட அப்படிதான் நெறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பேசிருவேன். என் ஃப்ரெண்ட் கூட அடிக்கடி சொல்லுவாரு. "ஏங்க அவருக்கு தெரியவே தெரியாது. அவர்ட்ட போய் இப்படி சொல்ட்டீங்க" அப்படிம்பாரு. சும்மா இருக்காது வாய். ஐயா கூட அப்படிதான் சொல்லுவாரு. ஏதாவது ஜோக் தான் சொல்லுவாங்க. தவறா ஒண்ணும் இருக்காது. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுருவாங்க. அப்புறம் என்னைய அப்படியே ஐயா சைடா பார்ப்பாங்க. "இல்ல முடியல சார். அதான் அப்படி சொல்லிட்டேன்" அப்படின்னு. அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அடிக்கடி தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான ஆள் கிடையாது. எதிர்கொள்வதற்கான ஆளாக இருக்கோம். எனக்கு ஏற்பட்ட சில விஷயத்தை நான் எதிர்த்து நின்று அத பார்ப்பேன். என்னன்னு பார்ப்பேங்கிற ஒரு துணிச்சல் நம்முடைய மனதுல வேணும். சில நேரம் நம்ம சில பிரச்சனைகள் வாழ்க்கையில நடக்கும்போது, எதுக்கு போட்டு பிரச்சனை அப்படின்னு அகன்றோம். அது ஒண்ணும் இல்லாத பிரச்சனைனா நகர்றது தான் நல்லது. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா விலகுகன்னு அர்த்தம். இடுக்கண் வரும்போது விலகிரணும். அது ஒரு வகை சரிதான். இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க, அ "துஷ்டன கண்டா தூர விலகு." அந்த மாதிரி வித்தியாசமா ரொம்ப லோவா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்மள ப்ரூவ் பண்ணணும்ல விலகிடலாம். ஆனா நமக்கே ஏற்படக்கூடிய ஒரு சில பயம், சில கவலை, சில மன இயக்கங்கள். இதுலருந்து தப்பிக்காம அத மீட் பண்ணா மட்டும் தான் அப்பதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு தெரியும். நம்முடைய அறிவின் தெளிவு எவ்வளவு இருக்குன்னு தெரியும். மன உறுதி எப்படி இருக்குன்னு தெரியும்.
மன வலிமை எப்படி இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியும். ஆக மனம் என்பது குழப்பமா தான் இருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மனதுக்குள்ளாக ஏற்படக்கூடிய பல்வேறு குழப்பங்களை நம்ம அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தா நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் குழப்பத்துல இருக்கும். அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க வீட்ல காலையில எந்திரிக்கிறீங்க, பெட்ஷீட்ட நீட்டா மடிச்சு வச்சீங்கன்னா, உங்க அறிவு தெளிவா செயல்படுதுன்னு அர்த்தம். அலட்சியம் பண்றீங்கன்னா, அது தெளிவு இல்ல. மனம் தான் அத வேண்டான்னு சொல்லுதுன்னு அர்த்தம். சிலவங்களுக்கு டீயோ, காஃபியோ பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி குடிப்பாங்க. அதனால ஒண்ணும் இல்ல. அது அவங்களுடைய விருப்பம். அல்லது சிலவங்க ஸ்ட்ரிக்ட்டா பிரஷ் பண்ணிட்டு தான் குடிப்பாங்க. அது ஒரு ரெகுலர் பழக்கம். ஆனா, பிரஷ் பண்ணாம குடிக்கிறான் பாருங்க ஒருத்தன். அவன் இன்னைக்கு நம்ம பிரஷ் பண்ணிட்டு தான் டீ குடிக்கணும் அப்படின்னு பிரஷ் பண்ணி, டீ எல்லாம் பண்ணி டீ குடிக்கிறான்ல. அந்த இடத்துல ஒரு எஃபோர்ட் தேவைப்படுது. சிலவங்க ரெகுலர் டிசிப்ளின்ல இருப்பாங்க. அது ஒரு ரெகுலரா நடக்கும். அது ஒரு எஃபோர்ட் இல்ல அதுல. சிலவங்க வழக்கம் போல பிரஷ் பண்ணாமலே டீ குடிப்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அந்த பிரஷ் பண்ணாம குடிக்கிறவன், இன்னைக்கு நான் டீ குடிக்க மாட்டேன்ப்பா. பிரஷ் பண்ணிட்டு தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றான்ல. அதைப்போல நம்முடைய மனம் சரியான செயல்பாட்டை தான் செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் நீங்க அறிவுல தெளிவு வாரீங்கன்னு அர்த்தம். சரியில்லாத செயல்பாட்டை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சிலவங்க நல்ல விஷயங்கள் எவ்வளவுதான் கேட்டாலும் அத காதுல வாங்க மாட்டாங்க. அல்லது வீட்ல உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்க. கணவர் மனைவிட்ட ஏதாவது சொல்லுவாரு. நான் ஆபீஸ் போறேன் காலையில எனக்கு தொண்டைலாம் ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு காலைல கிளம்பும்போது வெந்நி போட்டு அந்த பிளாஸ்க்ல வச்சிருன்னு சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு. ஆனா வழக்கம் போல அந்த அம்மா இவரு என்னமோ சொல்லிட்டு இருப்பாருன்னு அதே பச்சை தண்ணிய குடுத்து நான் திறந்து பார்த்து, வெந்நீ இருக்கும் அப்படின்னு பார்த்து, குடிக்கும்போது பச்சை தண்ணியா இருந்ததுன்னா, அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ தன்னுடைய செயல்பாட்டுல அந்த அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு இல்ல. அதுதான் அந்த பழைய மனசு, பழைய சிந்தனை, ஏதோ ஒரு சிந்தனையிலே ஓடிக்கிட்டே இருக்கு. சரி அந்த அம்மா சொல்றது நீங்க ஈவினிங் வரும்போது பால் காலி ஆயிருச்சு, பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா ஈவினிங் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 5:30 மணிக்கு பால் இருந்தா 5:30 மணிக்கு டீ போட்டு குடிச்சிருப்பாங்க. அவரு ஆபீஸ்ல டீ குடிச்சிருவாரு. இந்த அம்மா என்ன 5:30 ஆயிட்டு அவர் வர்றதுக்கு 6:30 ஆயிரும். சரி 1 ஹவர் தானே அவர் வந்த பிறகு போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இவரு பால் வாங்காம வந்தாங்கன்னா, இவருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு டீ குடிச்சா கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். அப்ப 6:30 மணிக்கு ஐய்யய்யோ! மறந்துட்டனே! நான் என்ன செய்ய? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொசிஷன் அந்த இடத்துல ஏற்படுத்துனா, அந்த நம்மளுடைய அந்த யாரோ விரும்பி டீ குடிக்கணும்னு விரும்பி இருந்தாங்களா, அவங்க உணர்வ நம்ம ஒரு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறோம். அப்போ அதெல்லாம் எப்படி நடக்குன்னா, விழிப்பு நிலை அறிவு என்கின்ற விழிப்பு நிலை இல்லாததுனால அது நடக்குது. நமக்கு பொறுப்பு இல்லாம நடக்கிறோம். பிறருடைய மனம் அறிந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஒரு அருள்நிதிக்கு இருக்கிறது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்படின்னு அதுக்கு தக்கவாறு பேசி, அதுக்கு தக்கவாறு அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உங்க குழந்தைங்களாக இருக்கலாம். எவரிபடி நீட் எ டிபெண்டிங் பெர்சன். ஒரு ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் நைட்டு கணவன் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ண உடனே அந்த அம்மா சொல்லுது, "எதுக்கு இப்ப அவர போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னு?" அங்க பேச்சு நடக்குது. சரி அவன்ட்ட பொண்ணுட்ட குடுங்க அப்படின்னா, பொண்ணுட்ட குடுத்த உடனே பொண்ணு சொல்லுது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இதுக்குள்ள சின்ன பிரச்சனை. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா எனக்கு 2 பேரும் சண்டை போட்டோமா, யாராவது இன்னொருத்தர பேசணும் போல இருந்தது சார். அது நைட் ஆயிட்டா, அது எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரியே டென்ஷன் ஆயிட்டேன் சார். அதனால தான் அவரு திடீர்னு உங்கள கூப்பிட்டாங்க" அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சின்ன சண்டை. 3வது யார்ட்டயாவது பேசணும் போல இருக்கு அதுக்கு. அதுக்கு யார்ட்ட பேசுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் சமாதானம். அது என்ட்ட பேசணுங்கிறதுக்காக அவர அடிக்கல. தற்செயலா அடிச்சாரு. அப்போ அப்போ பிறருடைய மனம் அறிந்து அந்த பொண்ணுனுடைய மனம் அறிந்து அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான்னா, "விடுமா நீ என்னைய ஒண்ணும்" அந்த பொண்ணு என்ன சொல்லுது, "எனக்கு ஓவரா தான் உன்ட்ட பேசுறேன்னே" சொல்லுது. "விடுமா பரவாயில்லன்னு" சொல்லலாம். அவனுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல. இதே போல நம்ம குடும்பத்திலயும் நம்ம டென்ஷனா இருக்காங்க பார்த்தீங்களா?
அவங்க யாரும் தான் அறிஞ்சு டென்ஷனா இல்ல, மோசமானவங்க இல்ல. அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருக்காங்கல்ல, அவங்கலாம் மோசமானவங்க இல்ல. அவங்களுக்கு முடியல, இயலாமையில இருக்காங்க. அவங்கள அரவணைக்க வேண்டியது அறிவிலே முழுமை பெற்ற உங்களால தான் முடியும். நம்முடைய மனமே குழப்பமா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி, மனமது குழப்பம். அப்படி இருந்தா, அவங்க கோவப்படும் போதோ, அவங்க அப்படி செய்யும்போதோ, இப்படி செய்யும்போதோ, ஓவரா நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம். ஓவராக கடினப்படுறவங்க, ஓவராக கோவப்படுறவங்க, ஓவரா டென்ஷன் ஆகுறவங்க, ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் சொல்றவங்க, அந்த குடும்பத்துல அவங்க தொந்தரவு பண்ணல. அவங்களுக்கு முடியல. அவங்களுக்கு ஒரு பெர்சன் தேவைப்படுது. அந்த பெர்சன் நீங்களாக இருக்க வேண்டுமானால், உங்க மனதை தாண்டி அறிவு நிலையில நீங்க செயல்படணும். இது ஏன் இவ்வாறு இருக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொஞ்சம் செயல்படணும். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப் பிற. மனதுல மாசு இல்லாம இருக்கிறது தான் உலக அறங்களிலெல்லாம் சிறந்தது அதுதான். மனசுல மாசு இல்லைன்னு என்ன அர்த்தம்னா தூய்மையா இருக்கணும்ல. உங்க மனசுல பிரச்சனை இல்லாம இருந்தா போதும். நீங்க மனசுக்குள்ளேயே போ மாட்டீங்க. பிரச்சனை இருக்கும்போது தானே அது இதுன்னு சிந்திக்கிறோம். அதனாலதான் இன்னொரு பெரியவர் சொல்றாரு, "நீ மனசுக்குள்ளேயே போகாதப்பா. அது போல சாக்கடை ஒண்ணும் கிடையாது. வெளியே செயல் புரிந்து கொண்டே இரு. செயல் புரிதலே வீரனுக்கு அழகு." அததான் கடமை அறம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. உங்க கடமையை சிறப்பா, நேர்மையா செய்யணும். அதை செஞ்சுட்டே இரு. என்னென்ன கடமைலாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டே இரு. அப்ப நம்ம எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், மனதிற்கு அடிமைப்படாமல், அறிவுல எழுச்சி பெற்று, அறிவுல ஒரு தேர்ச்சி பெற்று, அறிவுல ஒரு தெளிவை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு, நம்முடைய வாழ்க்கை முறையை மெதுமெதுவா நடத்தணும். அப்பன்னா என்ன செய்யணும்னா, சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றவாறு செயல்புரியணும். சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றவாறு நம்ம செயல்புரியணும். இப்போ வீட்டுக்கு சில கெஸ்ட் வராங்க. இப்போ அந்த வீட்ல அந்த அம்மா இருக்காங்க. ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. திடீர்னு சமைக்கணும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எல்லாரும் கொஞ்சம் பேசிட்டு இருங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கொஞ்சம் வரலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் வீட்ல இருக்கிறத கொஞ்சம் நல்லா செய்யலாம். சில நேரம் சில அம்மாமார் என்ன செய்வாங்கன்னா, எது வீட்ல இருக்கோ, அதை எவ்வளோ எவ்வளோ எல்லாருக்கும் குடுக்க முடியும் அவ்வளோ குடுத்துட்டு, கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு வேற ஏதாவது சின்னது இருக்கும். அத எடுத்து சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஹஸ்பண்ட் கடைக்கு ஏதாவது போயிட்டு வந்து, அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீயோ, காஃபியோ குடுத்து, எல்லாத்தையும் இயல்பா ஆக்கிருவாங்க. அழகா ஆக்கிருவாங்க. அப்ப அந்த சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டு, அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு என்ன இருக்குங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. உங்களுடைய அறிவினுடைய செயல்பாடு. அதாவது இந்த ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபிங்கர் சிப்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸே நல்லா தான் இருக்கும். அதுல ஃபிங்கர் சிப்ஸ்ன்னா உருளைக்கிழங்க நீளமா சீவியிருப்பாங்க. அதுல நீளமா இதே போல இருக்கணும், நீளமா இருக்கும். அத அப்படியே பொரிச்சு எடுத்திருப்பாங்க. இப்ப கடைகள்லாம் இருக்குது. அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நெறைய பேர் சாப்பிடுவாங்க. அப்போ இது வந்து முன்னாடி ஏதோ ஒரு கண்ட்ரில ஒரு மிக பிரபலமானவங்க 2, 3 பேர் வரும்போது, அந்த சமையல்காரர்ட்ட சொல்றாங்க, "ஏதாவது டிஷ் பிரிப்பேர் பண்ணுங்க." அப்ப அவரு டக்குனு இருக்கிறத வச்சு அதெல்லாம் பண்றாரு. அந்த 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 வீட்டு ஆளு, என்னப்பா இத போய் பண்ணிட்டு இருக்க, அத போய் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் யோசித்துட்டு கடைசி அந்த உருளைக்கிழங்க நேரா சீவி, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல நேரா சீவி, அத அப்படியே பொரிச்சு கொண்டு மொளகா பொடிலாம் போட்டு, சால்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டாரு. இந்த கெஸ்ட் வந்து இது என்னது வித்தியாசமா இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க நல்ல டேஸ்ட்டா இருக்கு. உருளைக்கிழங்கா இருக்குமோன்னு நெனைக்கிறாரு. ஆனா வடிவத்தையும் இதையும் பார்த்தா அது அப்படி இல்ல. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. அது என்ன இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கூட கொஞ்சம் வாங்கி சாப்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்ல போய் சொல்லி இப்படி ஒண்ணு சாப்பிட்டேன்னு கொஞ்சம் வாங்கிட்டு போய் அங்க குடுத்து,
அப்புறம் அந்த வேர்ல்டு முழுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் இப்போ ஃபிங்கர் சிப்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அது ஃபேமஸ் ஆயிட்டு. அப்ப அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு சில செயல்பாடுகளை இப்ப நீங்க வீட்ல ஃபிங்கர் சிப்ஸ் செய்யணும்னு நான் சொல்லல. சாப்பாட்ட பொதுவான ஒரு உதாரணமாக சொல்றது வழக்கம். ஏன்னா நமக்கெல்லாம் அதான நல்லா தெரியும். ஆயினும் பல்வேறு விஷயங்கள்ல கல்வி, பொருளாதாரம், ஆ இயற்கை வளங்கள், அரசியல் பல விஷயங்கள் இருக்கா இல்லையா? எல்லாவற்றிலும் ஒரு காமன் சென்ஸோட நம்ம செயல்படணும். அடுத்தவங்க செயல்படுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு பொதுநிலை அறிவோடு அததான் சாமிஜி எளிமையா சொல்றாரு. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதிற்கோ, உணர்விற்கோ துன்பம் தராத செயல்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது புண்ணியம்னு ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. அதுக்காண்டி இதெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னா செய்யக்கூடாது. பிறருடைய உணர்வு பாதிக்காத அளவுக்கு நம்ம செயல்கள் இருந்ததுன்னா நல்லாதான் இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க சில நேரம் தவறா சில விஷயங்கள் சொல்லலாம். தவறா சில விஷயங்கள் செய்யலாம். அத அந்த டயத்துல பார்த்துட்டு இன்னொரு நாள் கூட சொன்னா போதும். சிலவங்க சொல்லுவாங்க. அ இப்போ சில நம்ம மன்றத்துல கூட சில நேரம் யாராவது கொஞ்சம் ஆர்வமா பாட்டு படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் நல்லா பாட்டு படிக்க தெரிஞ்சவன் அவன்ட்ட இப்படிதான் படிக்கக்கூடாது தெரியுமா? அப்படிதான் படிக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிருவாங்க. அவங்க என்ன குற்றமா பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆசையில ஏதோ ஒரு பாட்டு படிச்சாங்க. நல்லா இருந்தா கேளு. நல்லா இல்லைன்னா சும்மா பொத்திட்டு இருக்க வேண்டியது தானே. அவங்க அவங்களுக்கும் பாடுறதுக்கு ஒரு ரைட் இருக்கு, உரிமை இருக்கு. அப்படி. அதுக்காண்டி பேச்சே வராதால டயஸ்ல ஏத்த முடியாது. அது வேற விஷயம். அப்போ உடனே உடனே நீங்க குற்றங்களை கடிந்து சொல்றது வீட்டுல. குற்றங்களை கடிந்து சொல்வது என்பது கூட பெரும் குற்றம். ஒரு குற்றத்தை நீங்க கடிந்து ஒருத்தர்ட்ட சொல்றீங்க. இதெல்லாம் சரி கிடையாது. இப்படி பண்ணா சரியாகாது. நான் நேரா சொல்லிருவேன். அப்படி இப்படின்னா டக்குன்னு சொல்லி, உங்களுக்காக வந்த ஆள வந்து நீங்க நோகடிக்கிறீங்க பாருங்க. அதுவும் குற்றம் தான். அவர் குற்றம் செஞ்சாருன்னு நீங்க குற்றம் சொல்றீங்களா? அது குற்றம் தான். அவரு குற்றம் செஞ்சார்ல. நீ பொறுமையா இருந்து அதுக்கு அந்த குற்றத்த குற்றமா ஏன் உணர்த்தணும்? மெதுவா மெதுவா சொல்லிக்கலாமே. இப்ப கூட நீங்க அதுக்கு மெதுவா சொல்லணும். அப்பவே சொன்னா தானே சரியாவாரு. நீ சரியா இருக்கியா? எத்தனையோ காலங்கள்ல எல்லா மகான்களும் எல்லாரும் சொல்லியிருக்காங்களே, நான் சரியா இருக்கேனா? நானே உணர்ந்ததுனால தானே சில விஷயம் சரி பண்ணியிருக்கேன். அதுபோல அவங்களுக்கும் தே நீட் டைம். தே நீட் கைண்ட்னஸ். தே நீட் சம் கன்சோலிங். அப்ப இப்படி இருக்கிற உலகத்துல நம்முடைய மனதும் கூடயே சேர்ந்து பதட்டத்துல இருந்தா, நம்ம மனதும் இயலாமையில இருந்தா, நம்ம மனதும் ஒரு துன்ப நிலையிலே இருந்தா, கவலையுற்று இருந்தா, எப்படி ஆன்மீகத்துல முழுமை அடைய முடியும்? கவலை துறந்து வாழ்வது இங்கு வீடு. வீடுன்னா என்லைட்மென்ட். கவலை துறந்து வாழ்வது இங்கு வீடு. அப்படின்னு பாரதியார் சொல்றார். பேரன்புமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே. என்ன உலகத்துல எல்லாம் நடக்கதான் உலகத்துல இல்ல, நம்ம வீட்ல எல்லாம் வரதான் போகுது. ஆளாளுக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் வரப்போறாங்க. என்னெல்லாமோ நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அதையும் தாண்டி அவர்களுக்கு நீங்க ஒரு நல்ல அப்பாவாக, நல்ல அம்மாவாக, மனநலக்கலையில இருக்கீங்க. ஒரு நல்ல தொண்டராக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். நமக்குன்னு எதுவும் தேவை கிடையாது. கடமைக்கு தேவைப்படுது. எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இன்னும் 2, 3 பேர்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு நான் உழைக்க வேண்டியது. ஏதோ பெருசா ஏதாவது சாதிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்ல. சாதனை என்று ஒன்றுமே இல்ல. ஏதாவது நீங்க சாதனை செய்யணும்னு நெனச்சிருந்தா, நெனைப்பீங்க. அந்த சாதனைய செஞ்சுட்டீங்கன்னா, இன்னொரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் அத செஞ்சுருவான். உங்களால செய்ய முடியலன்னா, ஏற்கனவே ஒருத்தன் அத செஞ்சிருப்பான். ஆக சாதனைங்கிறது வந்து ஒரு செல்ஃப் மைண்டினுடைய ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு தான். மன விடுதலை என்பதுதான் முற்றிலும் சிறந்தது. யார்கிட்டயும் நம்ம யாரையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. உங்க மனசுக்கு நீங்க ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்கிறீர்களா என்பது முக்கியம். உங்களால பிறருக்கு துன்பம் இல்லை என்று ஒரு சூழ்நிலை இருக்குமானா, அதை விட சிறந்தது ஒன்றும் இல்ல. அதை விட சிறந்தது இன்னொன்னு சொல்றேன்.
என்ன நடந்தாலும் என் மனம் துன்பப்படாதுன்னு இருந்தீங்கன்னா அது அதை விட சிறந்தது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியணும். யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் துன்பம் அடைய மாட்டேன். ஏன்னா அது அப்படிதான் நடக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மனசு எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாமே சிவம் தான். எல்லாமே யாதும் ஊரே யாவரும் கேளி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாமே என்னால தான் வருது. அதே நேரத்துல எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது வன்றே அப்படின்னு கணியன் சொல்றார். டெத்தை பத்திலாம் இது பண்ண சாவு ஒண்ணும் புதுசு கிடையாது. அது பல காலமா நடந்துட்டே தான் இருக்குன்னு சொல்றார். சாதலும் புதுவது ஒன்றே. அப்படியே அந்த பாட்டு போகுது. முனிவின் நின்னா தென்றலின் நிலமே மின்னொடு வானம் தன் துளி தலையானது கல். அது ஏதோ பழம் தமிழ் பாட்டு. அதை விட்டுருவோம். ஆனா கடைசி 2 வரியில சொல்றாரு, பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. அப்படி அருமையா சொல்றார். பெருசை கண்டு மயங்காதீங்க. சின்னதையும் ஏளனமா நினைக்காதீங்க. பெரிய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் உலகத்துல இருந்துட்டு இருக்கு. அதை கண்டும் வியக்காதீங்க. உங்கள்ட்ட ஒண்ணு இல்லைன்னும் கவலைப்படாதீங்க. ஏழ்மையானவனை பத்தியும் நீங்க தவறா நினைக்காதீங்க. நீங்க நீங்களா இருங்க, சந்தோஷமா இருங்க, அறிவார்ந்து இருங்கன்னு சொல்ல அந்த கவிதைக்குள்ள அப்படி ஒரு நதி போல ஒரு நதி ஓடுவது போல உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா நதி கடல்ல சேரும். அதாவது இந்த சிற்றாகாசம் என்கிற ஒரு மனித விஷயம் பேராகாசம் என்ற இறைவனோடு கண்டிப்பாக சேரும். நம்முடைய ஓட்டம் தடையில்லாம தடையை பற்றி கவலைப்படாம நதி ஒரு இடத்துல போய் மோதுனா அதுக்கு சைடுல இருக்கிற இன்னொரு வழியோடி போய்கிட்டே தான் இருக்கும். ஆகவே பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, மனதை செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத விட்டுட்டு மனதை விட்டுருங்க. அறிவார்ந்து செயல் புரிங்க. எது செய்தாலும் பிறருடைய உணர்வுக்கு அது பாதிப்பாக இருக்குமா என்றால் செய்யாதீங்க. பிறர் உணர்வுக்கு ஒரு அமைதியும் நன்மையும் ஒரு இதத்தையும் அது கொடுக்குமானா அந்த செயலை செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.